வணக்கம். 2026 மே 9 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. குடிமங்கலம் ஒன்றியம் கொங்கலாரம் தொட்டம்பட்டியில இருந்துங்க சார். வணக்கம், நன்றி. வணக்கம் ஐயா. உடம்புக்கு பரவாயில்லைங்களா? வீட்டுக்கு வந்தாச்சுங்களா? நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன். ரெஸ்ட்ல இருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் 10 நாளைக்கு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சத்தமா பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாவே இருங்க. நன்றி. ஓகேங்க. அப்புறம் இப்ப அந்த தாழ்வு நிலை சொல்லியிருந்தீங்க, அது எந்த அளவுக்கு நகர்ந்துட்டு இருக்குது, எதை நோக்கி போயிட்டு இருக்குது, எத்தனை நாளைக்கு அதனால நம்ம ஏரியாவில் மழை இருக்கும்? நன்றி. மேற்கு மாவட்டத்துக்கு இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு எல்லாம் நல்லா பேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இங்க திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம்னு 3 நாளா தினமுமே 10 சென்டிமீட்டர் மழைக்கு சொன்னாங்க. ஆமாங்க. ஆமா, அது எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த சிஸ்டம் என்ன ஆச்சுன்னா, இப்போ சரி, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அரபிக்கடல்ல ஒரு சிஸ்டம் இருப்பதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. அதாவது லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில ஒரு சிஸ்டம் இருப்பதா சொல்றாங்க. சரிங்க. அது இருக்குது. ஆனா அந்த சிஸ்டத்தை விட தீவிர சிஸ்டம்ங்கிறது இலங்கை மேல இருக்கிற சிஸ்டம் தான் தீவிர சிஸ்டம். சரிங்க. ஆனா அது இன்னும் அறிவிக்கப்படல, காரணம் புரியல. ஓகேங்க. இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இருந்து இலங்கை வரைக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோட இணைந்த கீழடுக்கு சுழற்சியா இப்போ நீடிக்குது. சரிங்க. இதனாலதான் இப்போ டெல்டா மாவட்டத்துல இருந்து சென்னை வரைக்கும் இப்ப இந்த அதிகாலை நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. டெல்டானா கடலோர டெல்டா, கடலோர டெல்டா, அப்புறம் அப்படியே சென்னை வரைக்கும் பெய்யுது. சரிங்க. நேற்றைக்கு மதியம் பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் நல்ல மழை, கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையில நல்ல மழை. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல 19 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அதிகபட்சமா. சரிங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சென்னையில 41 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அதிகபட்சமா. அது எங்கன்னா எண்ணூர்ல. சரிங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சென்னை முழுக்க பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லயே ஏர்போர்ட் பீளமேடு 25 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. மேட்டுப்பாளையம் 20 மில்லிமீட்டர். பில்லூர் அணைக்கட்டு அன்னூர் 18 மில்லிமீட்டர். இப்ப நல்ல மழை பெஞ்சிருக்கு பரவலாவே. திருப்பூர் மாவட்டத்துல, கோயம்புத்தூர் மாவட்டத்துல வடக்க நல்ல மழை பெஞ்சிருக்கு. தருமபுரி மாவட்டத்திலயும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆனா தருமபுரியை விட திண்டுக்கல் சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் 41 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திண்டுக்கல் 18 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டை மேடு 31 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அதிகபட்சமா அந்த மாவட்டத்துல. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை 20 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் 47 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அதிகபட்சமா. கரூர் மாவட்டத்திலேயே மாயனூர் 14 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அதிகபட்சமா. அப்படியே மதுரையிலயும் நல்ல மழை பெஞ்சிருக்கு, ஒதுக்கி பெஞ்சிருக்கு. ஆனா அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல 25 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு 51 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அதிகபட்சமா. பெரம்பலூர் மாவட்டமும் மழை தான். புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆங்காங்கே மழை. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் 34 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்கரித்துருக்கு 20 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. பரவலா மழைன்னு சொல்லலாம். இதுல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 55 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. தேவக்கோட்டை மழை தான். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி 93 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கருப்பாநதி 79 மில்லிமீட்டர். செங்கோட்டை 70, குண்டார் அணைக்கட்டு 62 பெஞ்சிருக்கு. தஞ்சாவூர்லயும் தஞ்சாவூர் 16 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்குது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 33 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அதிகபட்சமா. அப்புறம் தேனி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா போடி நாயக்கனூர் 86 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. போடி நாயக்கனூர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல வாத்தலை அணைக்கட்டு 38 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. உங்க திருப்பூர் மாவட்டத்தையும் பார்த்துட்டு வர்றதான் பாக்குறேன். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் 23 மில்லிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் 70 மில்லிமீட்டர். சாத்தான்குளம் 69 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் 63 மில்லிமீட்டர் நல்ல மழை பெஞ்சிருக்குது. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திலயும் மழை ரிப்போர்ட் கிடைக்கல. திருப்பூர் மாவட்டத்துலங்க அவினாசி 19 மில்லிமீட்டர். அமராவதி அணை ரொம்ப கம்மியா பெஞ்சிருக்கு. ஆனா வரப்போகுது, உங்களுக்கு மழை வரப்போகுது. திருவள்ளூர் மாவட்டத்திலயும் ஒரு 13 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டத்திலயும் மழை தான். விழுப்புரம் மாவட்டத்துல 27 மில்லிமீட்டர். இப்படி பாத்தீங்கன்னா விருதுநகர்ல 47 மில்லிமீட்டர். வெம்பக்கோட்டை. இப்ப என்னாச்சுன்னா, இப்ப இந்த காற்று சுழற்சி படிப்படியா டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமா வரும். டெல்டா மாவட்டத்துக்கு வர்றதுக்கே 14ஆம் தேதி ஆயிடும். அப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனை தேதி? 9. இன்னும் 5 நாள் இருக்கு. அதனால இப்ப டெல்டாவோட பெஞ்சிட்டு இருக்க மழையும் வடகடலோரம் பெஞ்சிட்டு இருக்க மழையும் படிப்படியா அதிகரிக்கும். டெல்டா கடலோரம் பெய்யற மழை உள்ளேயும் வரப்போகுது. படிப்படியா திருச்சிக்கு வரும், திண்டுக்கல் வரும், கரூர் வரும். சாயந்தரம் மீண்டும் திருப்பூர் வந்துடும். திருப்பூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், நீலகிரி எல்லாம் இன்னைக்கு நைட்டு மீண்டும் மழை. டெய்லி மதியத்துக்கு மேல மாலை இரவுல திருப்பூர் வந்துடும் மழை. உடுமலைப்பேட்டைக்கு வந்துடும். அதே போல ஈரோடு மாவட்டம் தாண்டி நீலகிரிக்கு வந்துடும். பெங்களூருக்கும் மைசூருக்கும் வந்துடும் டெய்லி. அதாவது அதிகாலை நேரத்துல கடலோரம் உள்ள நுழையிற மழை. மதியத்துக்கு மேல உள்ள திருச்சி திண்டுக்கல் மாலை இரவுல திருப்பூர், கோயம்புத்தூர் வந்துடும். அப்புறம் பாலக்காட்டு கணவாயை தாண்டி
கேரளாவுக்கு போயிடும். டெய்லி கேரளாவோட அரபிக்கடலோரம் வரைக்கும் போகும். அரபிக்கடல் டு வங்கக்கடலோரம் வரைக்கும் தினம் மழை உண்டு. 14ஆம் தேதிக்கு மேலைங்க படிப்படியா அதிகரிச்சுட்டே இருக்கும் மழையோட பரப்பு. ஓ, இன்று முதலே படிப்படியா அறிவிக்குது. அதிகரிச்சுட்டே இருக்கும். சரி. 12, அதாவது 11, 12, 13, 14 தான் கொஞ்சம் அதிக மழை. சரிங்க. அதுக்கப்புறம் இது வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கு சென்னை மற்றும் நெல்லூர் அப்படி போகுது இந்த சிஸ்டம். சரிங்க. அப்பயும் மழை இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா மேற்கு காற்று இழுத்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பாலக்காடு கணவாயிலையும் மழை இருந்துட்டே தான் இருக்கும். சரிங்க. மேற்கே இருந்து மழை வரும். ஓ. அப்புறமா கிராஸ் பண்ண போகுது. எப்படின்னா ஆந்திர தமிழ்நாடு எல்லை வழியா, கர்நாடகா தமிழ்நாடு எல்லை வழியா அரபிக்கடல் போகுது. சரிங்க. அப்பயும் மழை இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே. அங்க ஒரு சிஸ்டம் உருவாக போகுது. ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் ஒன்னா இணைஞ்சு தீவிரமடைஞ்சு அப்புறம் இன்னொரு சிஸ்டம் உருவாகி தென்மேற்கு பருவமழை 25ஆம் தேதி வாக்குல தொடக்க போகுது. 28க்குள்ளார கேரளாவோட கனமழை பெய்ய போகுது. சரிங்க. இதுல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா மழை படிப்படியா அதிகரிக்கும். வெப்பம் என்பது சுத்தமா விலகிடும். அறவே வெப்பங்கிறதே இருக்காது. வான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை எப்பனாலும் பெய்யும். கனமழை வாய்ப்பு இருக்கு. கனமழை கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து எல்லா நாளுமே படிப்படியா மழை அதிகரிச்சு மழை இருந்துட்டே இருக்கும். உள் மாவட்டங்களுக்கும் அதிகரிக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும். அப்படியே தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். வெயிலுங்கிறது இருக்காது. அப்படியே இருந்தாலும் சும்மா சாதாரண புழுக்கமான வெயில். 100 டிகிரி வெயிலுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லைங்க. கொஞ்சம் புழுக்கமா இருக்கும், வெயில் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் சில நாள். இந்த 20ஆம் தேதி வாக்குல 20ல இருந்து 26ஆம் தேதிக்குள்ள இந்த பருவமழை தொடங்குற நாளுக்கு இடையில இன்னொரு சிஸ்டம் உருவாது இல்ல. ஆமாங்க. இந்த இடைப்பட்ட நாளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமா தெரியும். ஆனாலும் அப்ப சிஸ்டம் உருவாகி நெருங்கி வந்துட்டு இருக்கும். அப்புறம் மழை ஆரம்பிச்சிடும். சரிங்க. அப்புறம் மேற்காத்த ஆரம்பிச்சிடும். 25க்கு மேல மேற்காத்த ஆரம்பிச்சிடும். பருவமழை ஆரம்பிச்சிடும். சாரல் மழை 27, 28ல இருந்து சாரல் மழை மேற்கு காத்து ஆரம்பிச்சாரு. பருவமழை. அப்புறம் மாச கடைசியில நல்ல மழை. ஜூன் ஜூலை எல்லாம் அந்த நீங்க எந்த எல்லினோ சூப்பர் எல்லினோ இதெல்லாம் நீங்க பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வடகடலோரத்துல அனல் காத்து வீசினாங்க, அதெல்லாம் போயிட்டு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து நீங்க நிம்மதியா இருக்கலாம். மழை பெய்யும், வெயில் குறையும். நன்றி. நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.